ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அதுக்கப்புறம் எதெல்லாமே சில விஷயங்களில் போக போக கொஞ்சம் மனசு கவலையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாரி தான் இருக்கும். அது போக போக சரியான ஒரு விஷயங்களில் மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு தான் புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கல. எனக்கு எல்லாமே போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்கும் சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளால் எதுக்குமே இந்த நேரத்தில் குறை சொல்ல முடியாதோ இல்லை மாற்றிக்கிறதுக்கோ என்னால் முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும். நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே கவலை இல்லை. அவங்க பேசுகிறது பேசிக்கிட்டு இருக்கட்டும். பேசுகிறனால எதுவும் மாறிட போதா அப்படின்னு கேட்டால், இல்லை மாறுற விஷயங்கள் மாறாது. நான் அவங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போகிறது மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு இப்போ எல்லாரையும் நான் மனசார ஒரு மன்னிக்கணும், பண்ணணும், செய்யணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது எனக்கு புரிகிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, போக போக எல்லாமே சரியாயிடும். சரியாகாமல் எந்த விஷயங்களும் மாற போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே இந்த விஷயத்தில் மாற்றங்கிறது கிடைக்கும், கிடைக்காம இருக்காது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரி எதுவோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் மனசை நம்ம மாற்றிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம எதுவும் மனசை ஒரு கவலைப்படுறதுக்கோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கோ எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எதெல்லாம் சரி இருக்கோ சரியில்லையோ அதெல்லாம் நம்ம பார்த்து மனசை நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா படுது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் சரியாக படுது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் மனப்பூர்வமாக இந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் எதையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் புரியணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான். புரியணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அது ம மனசை நம்ம ஒரு சில விஷயங்களில் குழப்பமா இருக்கிறப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர, அதுக்கு இடையில நம்மளால இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால எதையும் இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாதும்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் சரி பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எதாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நம்மளால எதையும் என்னத்த விஷயமா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாயிடும். சரியாகிறத பற்றி நம்ம அதுக்கப்புறம் எதையும் சொல்லணுங்கிற தீர்மானம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.